பேசணும் சித்தி. எங்க அம்மா கிட்ட எங்க அம்மா ரொம்ப கவலைப்படுறாவ. என்னத்தை கவலைப்படவள அந்த ஆட்ட ஆடினா அன்னைக்கு என்ன நிலையிலிஞ்சு நின்னா அவன் மருமக பேச்சை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட மதிக்கலையே. என்னதான் மதிக்கல விடு, என் புருஷனை மதிக்கலாம்ல உன்ன. கோவத்துல தான் அன்னைக்கு நான் அப்படி பேசிவிட்டேன் உன்னை. நான் அப்படி உன்னை பேசுறவளா? உன்னை பேசினாலும் நான் கொழுந்தனை அப்படி பேசுவேனா? என் கொழுந்தனை பேச மாட்டாதான் அண்ணா அன்னைக்கு அப்படி பேசி வீட்டுக்கு வந்த மனுஷன் அப்படி வெளியே தப்பாத குறையா பேசி அமிச்சில. நீ எந்த முடிஞ்சு வச்சு என் புருஷன் வருவார் அந்த வீட்டுக்கு என்னதான் அனுப்பி விடுவாரு நீங்க நினைக்கிறீங்க? சரி சித்தி, கோவப்படாதீங்க. அதான் அம்மா இப்ப வந்து பேசணும் தானே உங்களை வர சொல்லியிருக்காவ. ஒரே அழுக சித்தி. வீட்டுல என் தங்கச்சி என்கிட்ட பேசல வந்தவையில நான் அப்படியே அமுச்சு விட்டுட்டேன், சண்டை போட்டுன்னு ஒரே கவலைப்பட்டுட்டு இருக்காவ. அதான் நான் உங்களை வர சொன்னேன் ஃபோன்ல. சரிக்கா அழாத முடி. நான் சும்மா அவகிட்ட செக் பண்ணேன். கல்யாணம் புதுசாக அவகிட்ட ஒரு வாட்டி கேட்டேன். அப்போ ஐயோ அத்தை எங்கள் மாத்தையை விட்டுறாதீங்க அத்தை, எனக்கு இருக்கிறதே எங்கள் அத்தை மட்டும் தான், நான் என்ன பண்ணுவேன் அவைய இல்லைன்னு அழுதா. நான் அன்னைக்கு அப்படி கேட்க அதுக்கு சொல்கிறேன் விட்டுங்கத்தே அப்படிங்க. அவள் உஷாராயிட்டா, நல்லா தெளிவாக இருக்கா. இப்போ விவரம்லாம் நல்லா தெரியுது. பழைய மாதிரி அவளை நம்மளால ஏமாற்ற முடியாது பார்த்துக்க. வீட்லயும் ஒவ்வொன்றும் நறுக்குன்னு தான் கேட்கா. அப்படியே என்ன கேள்வி கேட்க தெரியுமா? என்ன பதில் சொல்லனே புரியல அவகிட்ட. நீயும் ரொம்ப ஆடிட்டா, அமைதியாக இருக்காளன்னு பல்ல பிடிச்சி பார்த்தா அப்புறம் அவள் இதாவை காட்டுவாளா? இப்போ காட்டிட்டா. பொறுமையாக இருக்கிற அளவுக்கு தானே இருப்பாவெல்லாம். நீ எதுக்கும் குனிய கொட்டினீங்கன்னா இனி அவர் பேச ஆரம்பிச்சிட்டா. இனி கேட்டுட்டு தான் இருக்கணும் போல என் தலையிலுக்கு. இனி என் காலம் இப்படி தான் போவோமோ என்னவோ. போ நீ அமைதியாக இரு, தேவையில்லாமல் எதுவும் வாய் கொடுத்துட்டு இருக்காத. அது எப்படி சித்தி அமைதியா இருக்க முடியும்? நீங்க சொல்றது பேசதான் செய்யணும். அம்மா 4-5 கேள்வி கேட்டாதான் கொஞ்சமாச்சும் அடங்கியிருப்பா. இல்லைன்னா தலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சுவா பார்த்துக்கங்க. ஏமா நீ சும்மா இரு, ஏற்றி விடாத உங்கள் அம்மாவை. கேட்க கேள்வியெல்லாம் உங்கள் அம்மா கேட்டு முடிச்சுட்டா இத்தனை வருஷம். இனி அமைதியாக இருக்கட்டும். உங்கள் அம்மா அமைதியாக இருந்தால் அவளும் அமைதியாக தான் இருப்பா. அப்படி ஒன்றும் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது. உங்கள் அம்மா கேள்வி கேட்கறதுக்கு அவள் பதில் பேசுறா. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தா அவ்வளோதான். இவங்க அம்மா அமைதியாக இருந்தால் உங்கள் அம்மா பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை. அவளும் நல்லபடியாக பார்த்துப்பா. நல்ல பிள்ளை தான் அவன். சித்தி மாறிட்டா போல அந்த பக்கம். ஏமா நான் மாறல, நியாயத்தை தான் பேசுவேன். நீ உங்கள் அம்மா எப்படி சந்தோஷமா இருக்கணுன்றதை தான் பார்க்கணும். சும்மா வாழை வந்து வைக்கிற போட்டி போட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. அவளும் நல்லபடியாக வாழ்வான், உங்கள் அம்மாவும் நல்லபடியாக இருக்கும். அதுக்கு உங்கள் அம்மா கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை வீட்டில். நீ எதையும் சொல்லி கொடுத்துருக்காத. நான் என் சித்திக்கு சொல்லி கொடுக்க போறேன். நான் சிவனேன்னு என் வீட்டில் இருக்க போறேன். இவங்க வீட்டில் என்ன நடந்தா எனக்கு என்ன தெரிய போகுது? நான் என்ன சொல்ல போறேன்? போங்க. சரி நீ எப்போ வந்தாங்க? நேற்று தான் சித்தி வந்தேன். அதான் அம்மா அப்படியே ஒரு அழுதுட்டு இருந்தோன்னே வந்தேன் பார்த்துக்கோங்க. ஆமாம், அவன் கூட்டிகிட்டு வந்து விட மாட்டாங்க. அவளும் என் புருஷனை நான் அனுப்ப மாட்டேன்னிட்டா. சண்டை போட்டு போனாவ. ஃபோன் எடுத்தாவ போட்டாவெல்லாம் நீ எடுக்கலையாமே. அதை வேற ஒரு ஆவரெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அவள் உட்காந்து. அதனால என் புருஷனை நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னுட்டா. அப்புறம் அதான் இவ வந்திருக்கா. ஆமாம் சித்தி, அதான் சரி ஃபோன் பண்ணி நீங்கள் வரல பார்க்கலான்னு பார்த்தோம். அப்படி நீங்கள் வரலன்னா நானும் அம்மையும் வீட்டுக்கு தான் நாளைக்கு வந்திருப்போம். ஆமாம், அவைய கோவத்தில் ஃபோன் எடுக்கல. அதுக்கு இப்படி சண்டை போட்டு அமிச்ச உடனே ஃபோன் போட்டால் மறுநாள் எடுப்பாவளோ? அவைய வயசில் பெரியவே, அவன் சின்ன பையன் தானே, கொஞ்சம் தாழ்ந்து போனால் தான் என்ன? அவன் அதெல்லாம் தாழ்ந்து தான் போவான். அவன் பொண்டாட்டிக்காரி தான் அப்படி பேசாதன்னு வச்சிருக்கான் அவனை. அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? ஆமாம், இல்லைனா மட்டும் தம்பி அப்படியே பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருந்துடும். போமா ஏக்கா ஏக்கா பூந்தமல்லி பஸ் போயிட்டோ? தெரியாதுப்பா, நாங்கள் பேசிட்டு இருக்கோம், நான் கவனிக்கல. சரிம்மா, நாங்கள் வீட்டில் வர சொல்லாமல் வந்துட்டோம். நீ பத்திரமா போயிட்டு வானே. போயிட்டு ஃபோன் பண்ணி வா சொல்லுக்கு. நான் கிளம்புறோம், வாரேன். வாங்கலாம் சித்தி வீட்டுக்கு. அப்படியே நானும் வரமாட்டேன் அந்த வீட்டுக்கு. மானுக்கிட்டு அந்த வாசப்படியை நான் விற்கிறதா இல்லை. என்னைக்கு வந்து என் புருஷன் மனுப்பு கேட்டு 2 பேரும் பேசுகிறாங்களோ அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரேன். நான் அடுத்த வாரத்தில் பொறுமையாக அவனை கூப்பிட்டு பார்க்க. என்னம்மா கூப்பிட்டுட்டு வார பார்க்க. நீ போயிட்டு வா பத்திரம். சரி நீங்கள் கிளம்புங்க, பஸ் வந்துட்டு நானும் ஏறி போயிட்டு வரேன். அச்சா, அந்த அக்கா காசு தெரியாமல் கீழே போட்டு போயிட்டா போலையே. சரி, என்னத்துக்கு கூப்பிட்டுட்டு? மாறனோட அக்கா தானே, வீட்டுக்கு போய் கொடுத்துருவோம். என்னமா இன்னும் எழுந்து வரல? தூங்கிட்டா இருக்கா? தூங்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அம்மா எடுத்துட்டு வந்து தரேன். இவ்வளோ நேரம் ஆகுது இன்னுமா தூங்கிட்டு இருக்கா? எழுந்து ஒரு காஃபி போடணும்னு அவளுக்கு அக்கறை இருக்கா? இப்போ காஃபி தானே எடுத்துகிட்டு வரேன். இரு, டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. என்னமோ போங்க, உங்கள் மருமகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஹாய் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கத்திட்டே இருக்க மாமியார் பார்த்துருக்கீங்க, அமைதியான மாமியார் பாருங்க. எங்கள் அம்மா தான் புதுசாக வந்திருக்காங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ண கீர்த்திகாக்கும் நிஷாக்கும் ரொம்ப நன்றிங்க. அப்புறம் கமெண்ட் பண்ண கோமல சிவா, உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கமெண்ட் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். தொடர்ந்து ஆதரவு தாங்க. பிடிச்சவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் தெரிஞ்சவங்க பேர் மட்டும் தான் சொல்லியிருக்கோம், தெரியாதவங்க பேர் சொல்ல முடியல, கோச்சுக்காதீங்க என்ன?